ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காரு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாள் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது அந்த சைடில் வந்து ஒரு பைக்கு. ஸோ அவர் வந்து கேப் இருக்குது அப்படின்ட்டு சைடில் ஓவர்டேக் எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த கேப் கிடைக்காதனால சைடில் கொண்டாந்து நம்ம வண்டியில் ஹிட் பண்ணிட்டார். அங்கே ஹிட் பண்ணி முன்னாடி இருக்க அந்த மிரரில் வந்து மிரருக்கு ஒன்றும் ஆகலை. மிரர் ஃபுல்லாகவே வந்து அதுக்கப்புறம் 180 டிகிரியில் அப்படியே கிராஸாக வளைஞ்சு அவர் ஹிட் பண்ணிவிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டார். சரி, நான் பின்னாடி ஃபாலோ பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் பக்கத்தில் மிஸ்ஸஸ் உட்காந்துருந்தாங்க. வேண்டாம் விடுங்க அப்படின்ட்டு நம்மளை ஓவர்டேக் எடுக்க விடும்ல. இங்கே டக்குன்னு அடித்ததில் பதட்டமாகி கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இறங்கி ஓரமாக நிறுத்தி இறங்கி பார்க்கும்போது இது மாதிரியான ஒரு டென்ட் இருந்தது. சரி, பைக் ஓட்டுறீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம 2 சைடு கார் போகுது, இடையில இருக்கக்கூடிய கேப்பில் நம்ம ஓவர்டேக் எடுக்கலாம் அப்படின்னு நாம் நினைப்போம். பட் அந்த காருக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து என்ன சீன் இருக்குது அப்படிங்க நமக்கு தெரியாது. நம்ம எப்படியா கேப்பில் வளைச்சிடலாம் அப்படின்ட்டு வேகமாக வளைப்போம். பட் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி காருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்பீடு பிரேக்கரோ வண்டி ஏதாவது டூவில் கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டக்குன்னு பிரேக் போடுற மாதிரி இருக்கும். நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பைக்குக்குமே வந்து ஹேண்டில் பாரில் நல்லா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் ரோட்டில் போகும்போது நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வரவங்களும் நம்மள மாதிரி ஒரு ரைடர் தான், அவங்களும் சேஃப்டியாக போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு நிமிஷத்தில் இது எப்படி நடந்துன்னு டக்குன்னு தெரியல. எனக்கு டப்புன்னு ஒரு சவுண்டு அடித்தோடனே என் சைடில் மிரரில் கண்ணாடியில் சைடில் பார்த்திங்க அப்படி விண்டோவில் பார்க்கும்போது அந்த டூ வீலர் ஹிட் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நைட் டைமு வீட்டில் வந்து பயந்துட்டாங்க. ஸோ அது நாம் அதுதான் சொல்கிறோம். நம்ம ஒரு ட்ராவலிங் வந்து ட்ரிப்பு வந்து நம்ம பிளான் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஆக்சுவலாக நான் அது வந்து திருப்பூர்லேருந்து கொடைக்கானல் போயிட்டுருக்கேன். தாராபுரம் பக்கமாக போகும்போது இந்த மாதிரி அடிச்சிருச்சு. ஸோ எந்த ட்ரிப்புமே நாங்கள் வந்து பழனி போய் கொடைக்கானல் மேலே போயிட்டு வர வரைக்குமே எங்களுக்கு அந்த ஒரு ஃபியர்னஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் ட்ராவலிங் போகிறீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டுங்க. ஸோ நம்மவும் சேஃப்டியாக போய் சேரணும். எத்தாப்பில் வரவங்க நம்மள மாதிரி ஒரு ரைடிங் தான் போகிறாங்க, ட்ரிப்பு போகிறாங்க. அவங்களும் சேஃப்டியாக போய் வர்ற மாதிரி ரோடில் வந்து பார்த்து போய் வாங்க. தேங்க்யூ.